ஹோம்லி வண்ணங்களின் வணக்கங்கள். இன்று நம்ம எப்படி சுவையான முட்டை குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல பட்டையை போட்டுட்டு நல்லா கருக விட்டுறலாம். பட்டை நல்லா கருகினோன்னு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இடித்து வச்சிருக்கிற 4 பற்கள் பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதனோட சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நான் எப்பயும் இந்த வெங்காயம் வதங்குறப்பயே உருளைக்கிழங்கையும் போட்டுருவேன். இது வெட்டி வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ கொஞ்சமாக புதினா இலையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழம், இதையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சோடனே நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடணும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சோடனே, மசாலாலாம் நல்லா வெந்தோடனே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டை, பொரிச்சு வச்சுருக்கிற முட்டை இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இங்கே என் கணவருக்கும் அம்மாவுக்கும் அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். எனக்கு அவிச்ச முட்டை பிடிக்காதனால நான் எனக்கு முட்டையை பொரிச்சு வச்சுருக்கேன். போடுறது முன்னுக்கு இந்த முட்டைகளை லேசாக கீறிட்டு அது உள்ளே போடலாம். இந்த முட்டை குழம்புக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை, ஏன்னா என்னோடய தக்காளி பழம் நல்லா புளிப்பாக இருந்துச்சு. இங்கே 2 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தூவிக்கலாம். கடைசியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம அடுப்பை அடைச்சிட்டு சர்வ் பண்ணலாம். முட்டை குழம்பு ரெடி.